ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். வெல்கம் பேக். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்காக ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கொண்டு வந்திருக்குங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடான்னு தான் கேட்குறீங்க. ஆமாங்க, நம்ம அரவிந்த் வந்து வெண்பாவை காப்பாற்றுவார் நினச்சா கார் வச்சு தூக்கிட்டாருங்க அடித்து. ஆமாங்க, அரவிந்த் வந்த கார் வந்துட்டு பிரேக் ஃபெயிலியரா இல்லை அரவிந்தோட ஃபெயிலியரான்னு தெரிலிங்க. வெண்பாவை அடித்து தூக்கிட்டாருங்க. ஒரே அடி பட்டார். நம்ம வெண்பா அப்படியே ஃப்ளோ ஏரில் பறக்கிறாருங்க. எப்படா பறக்கிறாங்கன்னு கேட்குறீங்க. ஆமாங்க, அப்படியே ஷைன்னு பறக்கிறாங்க. இப்படி பறக்கும்போது என்னாச்சுன்னா எனக்கு மனசெல்லாம் ஒரே புண்ணாச்சுங்க. ஏன்னு கேட்குறீங்க, அரவிந்தை பற்றி நான் ஆஹா ஓஹோ பல்லே பல்லே பல்ராமான்ற அளவுக்கு பில்டப் பண்ணி பேசி வச்சுருந்தா அசால்ட்டாக வந்து வெண்பாவை அடித்து தூக்கிட்டார் அந்த மனுஷனும் போது அப்படியே எனக்கு ஆட்டெல்லாம் அப்படியே துடிக்குதுங்க. ரத்தம்லாம் கொதிக்குது. என்ன பண்ணுறது, வேறு வெளியில் விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அரவிந்தை என்ன செய்யலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே, அதை விட்டு நம்ம வாங்க சீரியலுக்குள்ளே போவோம். நம்ம வெண்பாவை அரவிந்த் அடித்து தூக்கிடுறாருங்க. அதுக்கப்புறம் மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு ஏர் ஃப்ளோவில் போய் வெண்பா குட்டி போத்துன்னு விழுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஏதோ அவளுங்க, ஏன்னா நம்ம இடித்தது வந்து லைட்டாக தான் இடித்தார். அப்படி லைட்டாக கால் லைட்டாக தொட்டார், அப்படியே சாஞ்சிட்டாங்க. ஸோ ரொம்ப சீரியஸாலாம் இல்லைங்க. அவங்க விழுந்த வந்ததும் சைடில் பில்லில் தாங்க விழுந்தாங்க. அதனால் நம்ம வெண்பா குட்டிக்கு எதுவும் ஆகலை, சீரியஸான இன்ஜுரி எதுவும் கிடையாது. அவங்க சேஃப் தான். அதுக்கப்புறம் தான் அரவிந்தன் அவங்கள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஹாஸ்பிட்டல் எல்லா காரமும் பார்த்து நம்ம விஜய் கூட சேர்த்து வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அரவிந்தன் நல்லவர் தான், கெட்டவரெலாம் கிடையாது. நானும் முதல்ல பார்த்த உடனே எனக்கு அப்படியே ரத்தம்லாம் குதிச்சு ஒரே மூக்கில் குத்துருன்ற அளவுக்கு கோவம் வந்துச்சுங்க. பட் இப்போ இல்லை, நான் கூல் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம வெண்பா குட்டி சேஃப். வெண்பா குட்டிக்கு மட்டும் எதனா ஆயிடுச்சு வைங்களேன், அரவிந்தனை செஞ்சிருப்பை. பட் இப்போது வெண்பா சேஃப்ன்றதுனால அரவிந்தனுக்கு அந்த அளவுக்கு சீன் இல்லை. அவர் வேலையை பார்க்கட்டும். கால் டாக்ஸி டிரைவராகவே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அவர் லைசன்ஸை நான் சீஸ் பண்ணி தூக்கி செஞ்சுருப்பேன். பட் என்னங்க பண்ணுறது, மனுஷன் நம்ம வெண்பா குட்டி ராங் ரூட்டில் வந்தது முதல் தப்பு. ரெண்டாவது இப்போ ஸ்லோவாக தான் வந்தார், அதனால தான் வெண்பா குட்டி சேஃபாக போலிச்சா. ஸோ டிரைவிங் ஸ்கில் அவர்கிட்ட இருக்குது. லைசன்ஸ் கொடுத்தவன் கரெக்டாக செக் பண்ணி தான் கொடுத்துருக்கான். அவன் முட்டா பயம் கிடையாது. ஓகேங்களா, சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வெண்பா குட்டி எப்போவுமே சேஃப் தான். இந்த சீரியலே முடிஞ்சாலும் வெண்பா குட்டி முடிய மாட்டாங்க. அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. லாஸ்ட்டாக அந்த வீடியோ முடியும் போது பார்த்தீங்கன்னா நான் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்குறீங்களா, ஏன்னா நீங்கள் லாஸ்ட் வரையும் பார்க்க மாட்டீங்க. இங்கேயே கேட்டு இப்படியே ஓடிடுவீங்க. லாஸ்ட்டாக கேட்டிங்களான்னா நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஓகேவா, சரி வாங்க. இப்போ நம்ம அரவிந்தன் வெண்பாவை சேஃபாக காப்பாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னால என்னென்னு தான் கேட்குறீங்க. நான் உண்மையாக சொல்கிறேங்க, என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மேலே தமிழ்நாடு எந்த தேடி வச்சுது அப்படியெல்லாம் இல்லைங்க. ஓகே, டாடா, சி யூ, பாபாய், குட் பாய்.